இன்று நாம் பார்க்க போகும் திரைவம்சம் ஆண்டவன். இயக்குனர் லித்தி திருக்கண்ணன் இயக்கத்தில் ஆண்டவன் படம் எப்படி இருக்கின்றது நாம் பார்க்கலாம். சென்னையில் ஐடி ஊழியராக பணியாற்றும் மகேஷ் நம்ம படத்தோட ஹீரோ ஒரு கட்டத்தில் வேலையை விட்டுட்டு கிராமத்துக்கு வராரு. அவர் தனியாக ஒரு யூடியூப் சேனலை அறிகிறாரு. அந்த யூடியூப் சேனலை இவர் நடத்தி அங்கே உள்ள கிராம மக்களுக்கெல்லாம் என்னென்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசி வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த வகையில் ஒரு புளிய மரத்தடியில் ஒரு வயதான தம்பதிங்க 2 பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பிரச்சனையெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து சமூக வலையத்தில் விட்டார். அந்த வீடியோ பல வைரலாக ஆயிடுச்சு. இதை கேள்விப்பட்ட கலெக்டராக பாக்யராஜ் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வயதான தம்பதிகளுக்கு சொந்த வீடு கட்டித்தராரு. இதனாலே கிராமத்துக்கு பல திட்டங்களையும் அவர் அறிவிக்கிறாரு. இதையடுத்து அந்த ஊரில் வசிக்கும் முத்து செல்வம் என்பவருக்கும் நம்ம மகேஷுக்கும் பிரச்சனை வெடிக்கிறது. அதற்கு பிறகு என்ன ஆனது என்பதான் படத்தோட மீதி கதை. கலெக்டராக வரும் பாக்யராஜ் தனக்குரிய அனுபவ நடிப்பை அசைத்திருக்கிறாரு. அவ்வப்போது அவர் கொடுக்கும் காமெடி கவனம் இருக்குது மக்கள் மத்தியில் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் நவநாகரிக இளைஞராக அறிமுகமாகும் மகேஷ் மக்களும் பிரச்சனைக்கான குரல் கொடுக்கும்போது அக்கறையான நடிப்பை வழங்கியிருக்கிறாரு. கதாநாயகியாக வைஷ்ணவி நடிப்பும் அழகுன்னு தான் சொல்ல முடியும். வில்லனாக வரும் முத்துச்செல்வம் மிரட்டி இருக்கிறாரு. ஆதிராவின் குணசித்திர நடிப்பை நிலவில் நிற்குதுன்னு சொல்ல முடியும். கஞ்சா கருப்பு, முத்துக்காலை, ஹலோ கந்தசாமி, லட்சுமணன், உக்ரபாண்டியன் ஆகியோர் காமெடி ஆங்காங்க சிரிப்பை வர வைக்குது. மதுபாலனின் ஒளிப்பதிவு கிராமத்து வாழ்க்கையை கண்முன்னா நிறுத்துது. சார்லஸ் தானா பின்னணி இசை படத்துக்கு விறுவிறுப்பு கூட்டுன்னு தான் சொல்ல முடியும். யதார்த்தமான கதைக்களம் பலன் தான் சொல்ல முடியும். பிற்பாதியில் வேகம் குறைவுது. 2ஆம் பாதியில் வேகம் கொஞ்சம் குறைய அமைஞ்சிருச்சு. திரைக்கதில் இன்னும் கவனம் செலுத்தியிருந்தால் இந்த படம் வேறு லெவலில் இருந்திருக்கும். நரகத்தில் வசித்தா கூட கிராமத்தை நேசிக்க வேண்டும் என்பதை யதார்த்த காட்சியுடன் கொடுத்து கவனம் ஈர்த்துள்ளார் இயக்குனர் வில்லித் கிருஷ்ணன். ஆண்டவன் காப்பாற்றிட்டான் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த படத்தை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5க்கு 4 கொடுக்குறோம். அந்தளவுக்கு அருமையான கதாபாத்திரத்தை, அருமையான நேச்சுரலை, அருமையான கேமராவை அருமையாக கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இந்த படத்தில் கதை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக கொடுத்துருந்தா இந்த படம் தரமாக அமைஞ்சிருக்கும். இந்த படம் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சிறப்பான மூவி. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு கம்பெனியை பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் சொல்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.